ஓடுகிற தண்ணீரை பார்த்தால் எனக்கு மனசு வலிக்குது. அப்ப நான் ரசிச்சேன் சின்ன பொண்ணா இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு மனசு வலிக்குது. ஏன்னா இந்த தண்ணி எதுவுமே மேட்டூர் மக்களுக்கு உபயோகப்படல. உண்மைதானே? அந்த தண்ணிய நாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், ஒரு செல்ஃபியோ ஒரு புகைப்படமோ எடுத்துக்கலாம். அந்த தண்ணீரை இந்த மேட்டூர் மக்களால் குடிக்க முடியுமா? குடிக்க முடியுமாமா? முடியாது. ஏன்னா அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு வராது. நம்ம எல்லாம் நினைச்சுப்பாங்க இவ்வளோ பெரிய மேட்டூர் அணை, அதுல லட்சக்கணக்கான டிஎம்சி தண்ணி ஓடுது, அத இந்த மக்கள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும், விவசாயத்துக்கு நல்ல நீர் கிடைக்கும், இங்க வேளாண்மையும் விவசாயமும் பசுமையா இருக்கும் நினைச்சுப்பாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த தண்ணீரை மேட்டூர் மக்கள் பார்க்கலாமே தவிர அவர்களால் பருகவே முடியாது. அதை அவங்க எடுத்து குடிக்க முடியாது. அப்படியே அந்த தண்ணீர் மொத்தமோ எங்க போகுது? கடலுக்கு தான் போகுது. அவ்வளவு தண்ணி கடலுக்கு போகுது. இப்ப இந்த மேட்டூர்ல இருக்கிற அணையில என்ன விதமான தண்ணி இருக்கு? மழை காலங்களில் வரும் அதிகப்படியான மழை நீர். அதானே, மழை காலத்துல தண்ணி நிறைய வரும். அந்த தண்ணில எங்க போகும்? அப்படியே நம்ம ஆறு கண்மாய் அது வழியா வரும். அணையில கொஞ்ச நேரம் இருக்கும். அப்புறம் அதுவும் அந்த 11-12 மதகுகளை திறந்து விட்டா அதிகப்படியான நீர் கடலுக்கு போயிடும். அது எங்கேருந்து வருது? காவிரி, குடகு, அங்கேருந்து அந்த தண்ணி வருது. அடுத்ததா மேட்டூருக்கு இன்னொரு தண்ணி வருது, அந்த டேமுக்கு. அது என்ன தண்ணின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே கிடைக்கக்கூடிய நீர். மழை காலங்களில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் மலைகளில் பெய்யும் தண்ணி. மழை எவ்வளோ மழை இருக்கு, தமிழ்நாடு முழுக்க மழை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை என்றால் வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலை. அதுல அவ்வளோ தாவரங்கள், அவ்வளோ பறவைகள், பூச்சிகள், மரங்கள், செடி கொடிகள், நிறைய நீர் நீர் அந்த நீர் நிலைகள், அதுல நிறைய மீன்கள், தவளைகள் அவ்வளவு இருக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்னா அவ்வளவு நல்ல இயற்கை கலந்த அத்தனையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய ஈரோடு, அந்த அந்தியூர், பவானி, அதுல இருந்து அந்த மலைகளிலிருந்து வரக்கூடிய தண்ணி சேலம் வழியாக மேட்டூர் அணைக்கு வருகிறது. அவ்வளவு சுத்தமான நீர். மலையிலிருந்து வர தண்ணி எப்படி இருக்கும்? அதுல அழுக்கு இருக்காது, அதுல ரசாயன கழிவு இருக்காது, எந்த குப்பையும் இருக்காது. முழுக்க முழுக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட அருமையான சுத்தமான தண்ணி தான் அந்த மலையிலிருந்து மேட்டூர் அணைக்கு வருது. அந்த தண்ணியை நம்ம கொடுக்கறாங்களா? இல்ல. அத என்ன பண்ணணும் தெரியுங்களா? தோணி மடுவு திட்டம். தோணி மடுவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கிறது. அது தெரியுமா உங்களுக்கு? தோணி மடுவு திட்டம். அது நான் என்னடா உட்கார வச்சுட்டு என்னமோ தோணி மடுவு, மலையில தண்ணி அப்படின்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. மகளிரான நாம தான் அதுல கஷ்டப்படுறோம். தண்ணி இல்லைன்னா யார் கஷ்டப்படுறாங்க? யாரு? மகளிர் தான். வீட்டுல இருக்க தாய்மார்கள் தான்.